தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு 16வது ஆண்டாக வெகு சிறப்பாக சஹர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய 50 கடமைகளில் ஒன்றாக ரமலான் உள்ளது. இந்த ரமலானது இந்த ஆண்டு கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது. இதில் இஸ்லாமியர்கள் நோன்பு அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பின்பது உணவு அருந்திவிட்டு சூரியன் மறையும் நேரம் வர உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பை கடைபிடிப்பார்கள். عند الله عهدا فلن يخلف الله عهده وأن تقولون على الله ما خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون وإذ أخذنا ميثاق اليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم منا قليلا منكم وأنتم معرضون وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله قليلا منكم وأنتم معرضون وإذ أخذنا ميثاقكم لا تسفكون دماءكم ولا تخرجون أنفسكم من دياركم إخراجكم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض وما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون أولئك الذين اشتروا الحياة الدنيا بالآخرة الله أكبر. இந்த நிலையில் தொழில் நகரமான தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது என்பது மிகவும் சிரமத்திற்கான ஒரு காரியம். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இலவசமாக ஷஹர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா ஷஹர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு ஷஹர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அதிகாலையில் தினமும் சுமார் 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஷஹர் உணவு சாப்பிட்டு நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு ஷஹர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக தொடர்ந்து 16வது ஆண்டாக வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா ஷஹர் கமிட்டி தலைவர் மீராசா மரக்கையர், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் ராஷித், துணைத் தலைவர் நவரங் ஷஹாபுதீன், துணைச் செயலாளர் முகமது ஒய்ஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முஹைதீன் மூசா, அஜீஷ், ஆஷிக், முகமது, நியாஸ், ஷெரீஃப், பாபு, இம்ரான், ஷேக், ஆட்டோ ஹாஜா, ஹரீம், அரபி, சம்சு, வக்கீல் சுலைமான், அப்துல் ரசாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி ஷாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் மூஷா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.